அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். தேசி குடும்ப தாவரங்கள் எவ்வாறு காய்க்க வைத்தல் என்பதற்கான வீடியோவே இது. சரியான முகாமைத்துவம் இல்லாவிடின் தேசி குடும்ப தாவரங்கள் காய்த்தலை காண்பிப்பது என்பது ஒரு அரிதான விடயம். அந்த வகையில் அதற்கு தகைப்பூட்டுவதனூடாகவும் சிறந்த முறையில் பராமரிப்பதனூடாக தாவரத்திலிருந்து காய்களை நாம் எதிர்பார்க்கலாம். என்றாலும் சில வேளைகளில் வயது முதிர்ந்த தாவரங்கள் காய்த்தலை காண்பிக்காமல் வளர்ச்சியை மாத்திரம் காண்பித்து காணப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தாவரத்துக்கு தகைப்பினை ஏற்படுத்துவதனூடாக பூத்தலை தூண்டி காய்களை பெற்றுக்கொள்ள. அந்த வகையில் தேசி குடும்ப தாவரங்களில் சரி, எந்த தாவரமாக இருந்தாலும் துப்புரவு செய்யும் போது தாவரத்திலிருந்து ஒரு அடியினை விட்டு துப்புரவு செய்தல் வேண்டும். இதன் மூலம் தேவையற்ற முறையில் தாவரங்களில் ஏற்படும் காயங்களை தவிர்க்கலாம். இதனூடாக பூச்சி பீடைகளிலிருந்து தாவரத்தை பாதுகாப்பதே நோக்கமா. மேலும் தாவரத்திலிருந்து ஒரு அடியினை விட்டு எப்போதும் துப்புரவு நடைமுறையை மேற்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் தாவரத்தை சுற்றி பாத்திகளை அமைக்கும் போது தாவரத்திலிருந்து ஒரு அடியினை விட்டு இந்த சுத்தப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும். பாத்திகளையும் அமைத்தல் வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது கிழக்கு மேற்கு என்ற திசைகளில் 2 பெரிய வேர்கள் தென்படும். அதில் ஒரு வேரினை மரத்திலிருந்து ஒரு அடியினை விட்டு முழுதாக வெட்டி விடுவதன் ஊடாகவும் தகைப்பினை ஏற்படுத்தலாம். அவ்வாறு வெட்டிவிட்டதன் பிற்பாடு தாவரத்தை சுற்றி பாத்தியை அமைத்து காய்ந்த சாணம் மற்றும் பசலைகளை இடுவதனூடாக, பசலை எனும் போது MOP மற்றும் யூரியாவினை இடுவதனூடாகவும் சரியான முறையில் நீர்ப்பாசனத்தை மேற்கொள்வதனூடாகவும் தாவரத்திலிருந்து பூத்தலை எதிர்பார்க்கலாம். இவ்வாறு தாவரத்தினை பூக்கச் செய்வதனூடாக 3 வருடங்கள் தாண்டிய தேசி பயிர்களிலிருந்து காய்களை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக தேசி இனம் என்பது ஒட்டுக்கன்றாகின் 9 மாதங்களின் பிற்பாடு பூத்தலை காண்பிக்க. ஏனே விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படும் தாவரங்கள் 3 வருடங்களின் பிற்பாடு பூத்தலை காண்பிக்கும். என்றாலும் சில தாவரங்கள் 3 வருடங்களின் பிற்பாடும் பூத்தலை காண்பிக்காமல் வெறும் வளர்ச்சியை மாத்திரமே காண்பிக்கும். இது தேசிய இன பயிர்களுக்கான பொதுவான ஒரு தன்மையாகும். சில தாவரங்கள் 5 மற்றும் அதைவிட மேலதிக வயதுகள் ஏற்பட்ட போதும் பூத்தலை காண்பிக்காது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இத்தகைப்பினை ஏற்படுத்துவதனூடாக தேசி குடும்ப தாவரங்களை பூக்கச் செய்யலாம்.